நிதி நிறுவன மோசடியில் சிக்கிய தேவநாதனிடமிருந்து 4 கார்கள் உட்பட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் மோசடியில் ஈடுபட்டதாக தேவநாதன் உட்பட அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் 4100க்கும் மேற்பட்டோர் சென்னை அசோக் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இது தொடர்பான வழக்கை விசாரித்து வரக்கூடிய நிலையில் ஏற்கனவே அவருடைய அலுவலக அறையில் இருந்த தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 4 கார்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், விவரம் என்ன? மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக தேவநாதன் உள்ளிட்ட 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில தேவநாதனை 4 நாள் காவல் எடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மீண்டும் விசாரணை நடத்தினார்கள். ஏற்கனவே அவருடைய அலுவலகத்தில் விசாரணை நடத்தி அலுவலகம் சீல் வைக்கப்பட்டுள்ள நிலையில் பல முக்கிய சொத்து பத்திரங்கள் அதெல்லாம் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டுள்ள தற்பொழுது 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதி பத்திரங்கள் மற்றும் 4 கார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. 4100க்கும் மேற்பட்ட புகார்கள் பொதுமக்கள் அசோக் நகரில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை வழங்கியிருக்கார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு எவ்வளவு கோடி ஏமாற்றியுள்ளார் என்ற அடிப்படையில் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட தேவநாதன் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். உங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.